அது சொல்லணும்ல. ஒரு வயலும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னா எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, இப்போ தான்டா இழுத்து அது 3-4 தடவை கவர்னர்கிட்ட போய்க்கு நீ கவனிச்சிங்கன்னா தெரியும். கவர்னர்கிட்ட போகும்போது கூட ஒரு 2 சில்லறையை போச்சு. அது யார்? ஒருத்தன் ஜனநாயகம் பட அதிபர், இன்னொருத்தன் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தன். இவங்க 2 பேருக்கு கவர்னர்கிட்ட என்னடா வேலைன்னு எவனாவது கேட்டாங்களா? மந்திரி சபை எங்களை அமைக்கணும், நீங்கள் அனுமதின்னு சொல்கிறதுக்கு தானே போகணும். அதுக்கு ஏன்டா இவங்க 2 பேர்? ஆரம்பமே சரியில்லை. சரி போகுது அப்படின்னா இப்போ நம்ம அண்ணன் வேறு சொல்லிட்டார் 6 மாதம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு. நீங்கள் விட்டு பிடிக்கலாம், நாங்கள் விட்டு பிடிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சும்மா இருக்கலாம், நாங்கள் சும்மா இருக்க முடியாது. அது அந்த கோஷ்டியில் எங்கள் அண்ணன் தான், மந்திரியும் சேர்ந்து தான். அவரும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிமாரு. ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி, நான் எங்கள் அண்ணன் சோவியன்ட்டு தான் புலம்பினேன். சரி, அப்புறம் பேசுகிறேன்.